இங்கே ஒரு பவனி வருகிறது. இவர்களிடம் கேட்டு பார்ப்போம். ஐயா வணக்கம். பவனி போயிட்டு இருக்கு. எங்க எந்த ஊருக்கு போகுது? வேளாங்கண்ணி. நிறைய பக்தர்கள் நடந்து போறாங்க. அது எப்படி? அது வண்டி கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. அப்படியா? சரி சரி. அப்போ அந்த நடந்து போறவங்க இங்கே இருந்து அங்கே நடக்கும்போது அவங்களுக்கு இது இங்கே இருந்து அங்கே வர நடக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? தங்கி தங்கி நடப்பாங்களா? கண்டினியூஸாக நடக்க மாட்டாங்க. ஒரு 2 கிலோமீட்டர் நடப்பாங்க. அடுத்து கொஞ்சம் ஓய்வு. அடுத்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் இடத்துக்கு தகுந்த மாதிரி 3, 4, 5 கிலோமீட்டர். இது எத்தனை நாள் ஆகும் நடந்து போகிறது? 15 17 நாள். 15-17 நாள். நேர்த்தி கடன் ஆண்டுக்கு ஒரு முறையா? இன்னும் செப்டம்பர் 29ஆம் தேதி மாதாவோட கொடியேற்றம். கொடியேற்றம். வேளாங்கண்ணி கொடியேற்றம். மாதா கொடியேற்றம். ஆகஸ்ட் மாதம் 29. சரி சரி. செப்டம்பர் 8 நாளாவே. நிறைய பக்தர்கள் போனாங்க. என்னன்னு தெரியல. அதாவது அந்த கொடியேற்றத்துக்கு மாதா கொடியேற்றத்துக்கு நாங்கள் வந்து இவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம். தாயே வணக்கம். எங்க வேளாங்கண்ணி நடைப்பயணமா? சரி, இதுக்கு முன்னால போயிருக்கா? 11 ஆண்டு. எப்படி போன பிறகு அம்மாவுடைய ஆசீர்வாதம் இருக்கா? சரி, எங்களுக்கும் வர முடியல. எங்களுக்கு எல்லாருக்கும் வேண்டி பிரார்த்தனை பண்ணுங்க. சரி, உங்கள் பயணம் சிறக்கட்டும். வாழ்த்துக்கள், வெற்றி உண்டாகட்டும். ஓகே, சரி ஐயா சொல்லுங்க. பக்தர்கள் நிறைய போயிட்டு இருக்கு. எல்லாரும் அம்மாவை பெருமையாக பேசிட்டு இருக்கு. எங்களுக்கும் வர ஆசை தான். அம்மாவுடைய அருளுக்கு எங்களுக்கு எங்களுக்கு கிடைக்கல. அவர்களுடைய அனுமதி இருந்தால் தான் போக முடியும். எனக்கு அந்த அனுமதி கிடைக்கலன்னு நினைக்கிறேன். எனக்கு ஆசை தான். கிடைக்கும் இல்லையா? கிடைக்கும்னா வந்து உங்களுக்கு பவனியா வரணுமா இல்ல மாதாவை பார்க்க போகணும்? ஆமா, இது மாதிரி நடந்து போறதா ஒரு பயங்கரமான அனுமதி. உங்களுக்கு வந்து விருப்பமா இருந்தா நீங்க வந்து யார் கூட கேட்டு வரலாம் இல்லையா? கூட நடந்து வரலாம். ஒரு மாசம் ஒரு மாலை போட்டு ஒரு 10 நாள்ல மாலை போட்டதுல இருந்து விரதம் இருக்கணுமா? ஒன்றை வெஜிடபிள் தான். எந்த இச்சை இது எதுவுமே இது பண்ணக்கூடாது. ஆமா, நீங்க ஐயப்பா கோயில் மாலை போட்டு அதே மாதிரி சேம் அந்த ஒரு பக்தி தேவைகள் நம்மளோட பிரச்சனைகள் எல்லாம் அது ஒரு மன தேவை கண்டிப்பா நிறைவேறும். அதிகமா எந்த பக்கம் தான் இருக்கு? கடற்கரை பக்கம் இல்லையா? நாங்க வந்து பீச் கிராம மக்கள், மீனவ கிராம மக்கள். நாங்க வந்து எங்களுக்கு மேக்ஸிமம் ரோமன் கத்தோலிக். அதனால நாங்க வந்து அவங்களுக்கு தான் ரொம்ப மாதாவுக்கு தான் நாங்கள் ரொம்ப முக்கியம். சரி சரி. அதனால அவங்க வருஷம் நாங்கள் வந்து மாலை போட்டு 17 நாள் வரை நாங்கள் வேளாங்கண்ணி நடந்து போய் ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி கொடியேறும் முன்னாடி நாங்கள் மாதா ஆலயத்தில் இருந்தோம். கொடியேறு முடிஞ்சு மாலை கழிக்கும். அடுத்து 1ஆம் தேதி 2ஆம் தேதி. அப்போ முடியாதவங்க பஸ்ல எல்லாம் வந்துடுவாங்க. இதெல்லாம் நடந்து போறவங்க முடியாதவங்க பஸ்ல யாரு அங்கே போயிடுவாங்க. அங்கே போயிடுவாங்க இல்லையா? சரி 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 சரி. இது வந்து சபரிமலை போகும்போது சாமியை சரணாயப்பா சொல்லுவாங்க. நீங்க வந்து மரியே வாழ்க, அம்மா வாழ்க, எல்லாம் ஒரு தெய்வத்தினுடைய பக்தி தான் இல்லையா? சரி 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 சரி. ஒரு அம்மா நம்ம அம்மா தான். அம்மா இல்லைன்னா உலகமே இல்லை. சரி, அந்த அம்மாவுடைய அருள் எல்லாரும் கிடைக்கட்டும். போற உங்களுக்கு மட்டும் இல்ல, நாங்க எங்க இருக்கோம் எல்லாருக்கும் வேணும். போன வருஷம் பார்த்தேன் உங்க ஆட்கள் நாகர்கோவில் வச்சு பார்த்து அவங்களையும் செய்தி எடுத்து யூடியூப்ல போட்டிருக்கேன். பொன் சுரேஷ் ராஜன் என்னோட சேனலை பாருங்க. சரி, உங்கள் பயணம் சிறக்க வாழ்த்துக்கள், வெற்றி உண்டாகட்டும். ஓகே, மகிழ்ச்சி, மரியே வாழ்க. ஓகே, நிறைய பக்தர்கள் வந்துட்டு இருக்காங்க இங்க இருந்து.